யோ நைனா நான் சட்டையை மாத்தி விட்டா அப்படித்தானே இருக்கணும் நம்ம தொழில. பேசிக்கிட்டே இருக்காதியா, மாட்டி அந்த பேக்க. இந்தடா அந்த பேக்க மாட்டிக்கிடா. நான் எப்படி நாத்தடிக்குதே? அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். தட்டு பத்திரம் சொட்டையா இருக்குது தட்டு. அப்படி இருந்தாதான் போடுவாங்க. குறி விக்க உங்க தாத்தா காலத்து விக்கி நான் போட்டு இப்ப உனக்கு போட்டுக்கிறேன். கண்ணு, நம்ம குடும்பத்தோட வாரிசு நீ தானே எல்லாத்தையும் காப்பாத்தணும். ஆமாம்பா, அப்பா தொழில் நான் ரிட்டையர் ஆயிட்டேன். இனிமேல் நீ தான்பா. ஆமா, ஒரு பெரிய பிசினஸ் பண்ணியிருந்தாரு, ரிட்டையர் ஆயிட்டாரு. மூதேவியா பிச்சை தானே எடுத்துந்தா. அப்படி சொல்லக்கூடாதா? அது நம்ம தொழிலுக்கே பிடிக்காது. கண்ணு, நீ பிச்சை எடுத்துன்னு வருவியா? அப்பா அம்மாவும் ஜாலியா வீட்டுல இருப்பா. இப்படி பண்றீங்களே, உங்களுக்கு நியாயமாகுதா? இப்ப என்னடா பண்ணிட்டான்? உன்னை பிச்சை தானே எடுக்க சொல்றான். என் ஃப்ரெண்ட் எல்லாம் என்ன பார்த்தா நான் சொல்லுவானுங்க. ஐயோ மறந்துட்டு பாரு. எங்கடி கறியா தகுது இத தடவனா யாருக்குமே அடையாளம் தெரியாது. இப்படிதான் உங்க நேனாவும் தடகின்னு போவோம். மூஞ்சி பாவமா வச்சுக்கிடா, இல்லைன்னா திமுறா இருந்தா யாரும் தரவே மாட்டாங்க. என்னான்னு கேட்கணும். அம்மா தாயே பிச்சை போடுன்னு கேட்டாங்க, அப்படியே அள்ளி தருவாங்க. அம்மா தாயே பிச்சை போடுமா? அப்படியா? கரெக்டா புடிச்சு நம்ம பையன். இனிமேல் வெற்றி நம்மளுக்கு தான். கணேச என்னப்பா நான் பிச்சைக்காரன்ட்ட பேசிக்கிற? பிச்சை கேட்டான், 500 ரூபாய் குத்து விட்டேன். 500 ரூபாய்? அதுவும் பிச்சைக்காரனுக்கா? தர்மன் கேட்டா அள்ளி கொடுக்க மாட்டாங்களா? நீ கொடுக்க மாட்டியா? நீங்களே கொடுக்கும்போது நான் கொடுக்க மாட்டேனா? ஐயோ எப்படி போடுற பாரு. ஏம்பா நீ கேளுப்பா, போடுறாரா இல்லையா பாக்கலாம். அம்மா தாயே பிச்சை போடுப்பா. வேற மாதிரி கேள்வி போடுறேன். சொட்ட தலையா நாசமா போனே, பிச்சை போடுறா. இப்படி எல்லாம் கேட்டா நான் போட மாட்டேன். வேற மாதிரி கேள்வி. ஏய் நல்லா வாய்த்து கேள்றான். நல்லவரே வல்லவரே நானும் தெரிஞ்சவரே பிச்சை போடுங்க. கரெக்டா கேட்டேன். என்னடா 2 ரூபா போட்டுக்கிறா? எங்கிட்ட இருந்ததான் நான் போட முடியும். வீட்டு இருக்கிறது நீ போட்ட. இதுக்கு அவ்வளவு பெல்ட். ஏய் இங்க வா, என் கூட பிச்சை எடுக்க வரியா? ஏய் என்ன கொழுப்பா? நான் கௌரவமானவன், தெரிஞ்சுக்கோ. தூக்கின்னு போடா. இந்த 2 ரூபா போட்டு கௌரவமானவனா? பணத்தோட அருள் பிச்சைக்காரன் எப்படி தெரியும்? நீ ஏடா போட்ட அவனு காசு? போட அப்படியே பெட்டப் பண்ணிட்டு வந்துட்டான். நீ போப்பா, 4 வீடு போய் கேளுப்பா. எங்க ஏரியா பக்கம் வா, 1 ரூபா கூட போட மாட்டேன். போடா பட்டு தூக்கி அடிக்கிற பிச்சைக்காரா? அப்படித்தான் இருப்பான். போடல இன்னொரு எடுத்து கட்டிட்டா. இந்த ஏரியா பக்கம் வா, உன்னை கவனிச்சுக்கிறேன். ஏய் என்னடா அப்படி அடிக்கிறா? அவன் ஏதோ காசு கொடுக்கணும்னு பார்த்தா பிச்சைக்காரன் 2 ரூபா போட்டு போறான். ஆமா, அவன் பிச்சைக்காரன், நீ ஜார்ஜ் புஷ் சொந்தக்காரன். நீ பிச்சைக்காரன் தான்டா, திட்டு பையா. மசான்னு பேசிட்டு இருக்காதா? நாங்க மீன் கோயிலுக்கு வச்சு சாப்பிடணும். நீ போய் பிச்சை எடுத்துக்கணும்டா. கடவுள் பச்சானே, எதனா பணம் வீட்டுல பச்சிருக்கலாம். இந்த பிச்சைக்கார வீட்டுல வந்து போடுங்க கஷ்டானே. அம்மா தாயே எதனா போடுங்க. அடா நம்ம புள்ள எவ்வளவு அழகா கூயும் போறாண்டிய. ஆமாயா. அம்மா எங்க அப்பா பிச்சைக்காரன், எதனா போடுங்களே. ஏக்கா ஏதாவது போடா. என்ன கை கால் நல்லா தானே இருக்குது, என்ன பிச்சை கேக்குற? உனக்கும் கை கால் நல்லா தானே இருக்குது, வந்து என் கூட பிச்சை அடியா. நானா வேணா நான் சொன்னேன். ஏய் தென்னாட்டு தான்டா பிச்சைக்காரன் உனக்கு. அப்படியே மூஞ்சி லட்சணா சப்பே ஆயிடும். பிச்சை கேட்டா போடு, இல்லைன்னா போ. நான் தென்னாட்டுல கவர்மெண்ட் உங்களெல்லாம் புடிச்சு ஜெயில போடணும், அப்பதான் நீங்க திருந்துவீங்க. ஆமா, எங்களை போலீஸ்ல புடிச்சு குடுத்துட்டு நீங்க சந்தோஷமா இருங்க. என்னத்த பாடுற இதுக்கு? ஏய் ஒரு பிச்சைக்காரன் நீ என்னடா எழுத்து பேசுற? பிச்சைக்காராச்சா கேஸ் இல்ல, ஒழுங்கா போயிடு. 1 ரூபாய் போட வக்கு இல்ல, நான் வாய்க்கு இது. டேய் நீ இவ்வளவு பேசல, நீ எங்க தெருல எல்லாத்தையும் சொல்றான். 1 ரூபா கூட உனக்கு போட வேணான்னு. ஏய் போய் சொல்லிக்கப்பா. தெரு இல்ல கோயில், கோயில் இல்ல பஸ் ஸ்டாண்டு, பஸ் ஸ்டாண்ட் இல்ல ரயில்வே ஸ்டேஷன். அப்படியே போயினே இருப்பேன். என் லவ்ல வேற. நல்லா ஊர் சோர்த்துட்டு நல்லா கொழுப்பேறி போயிருக்குது, அதான் இப்படி பேசுது. ஆமா, நான் ஊர் சோத்துன்னு கோயில் போயிட்டு போச்சியா. நீ எந்த வீட்டு சோத்துன்னா இவ்வளவு அகலமா வந்து போட்டா. என்ன நீ இன்சல்ட் பண்ணல, உன்னை பாத்துக்கிறேன்டா. வரேன் இது. வாய பாரு அதுக்கு. ஏமா தாயே எதனா போடுங்கம்மா. ஏன்பா கை கறி நல்லா தானே வச்சு சாப்பிடுறேன், பிச்சை எடுக்கிறா? வயிற்று சாப்பிட வேண்டியது தானப்பா, ஏன் பிச்சை எடுக்கிற? அப்படித்தானே கேக்குற? அதே தான், கை கறி நல்லா தானே இருக்குது. அதே தான் நான் கேக்குறேன். எலெக்ஷன் வரும்போது ஓட்டு காசு வாங்குறீங்களே, ஏன் வாங்குறீங்க? வயிற்று சம்பாதிக்க வேண்டியது தானே. கை கால் நல்லா தானே இருக்குது. நாப்பா நீ நானா சொல்ற, நீ நான் பேசுறா? ஏய் நான் எடுக்கிறது பிச்சைனா நீங்க எடுக்கிறது பிச்சை தான்டா.
என்னது நானும் பிச்சை எடுக்கிறோமா? ஆமாண்டா, உங்களை மாதிரி ஆளுங்களால தான் நாங்களும் பிச்சை எடுத்துங்க எடுக்கிறோம். நாடு எங்க முன்னேறுது? நான் உன்னை பத்தி பேசுறேன், நீ நானும் பேசுற. நான் கரெக்டா தான் பேசுறேன். இன்னொரு அட்டின் மாதிரி ஐடி சொல்ல பேசிருக்காத, போடா. அம்மா தாயே, அழகா தின்னு போய் பத்துக்கலாம். நல்ல வருகுது, இவங்க வீட்டுல கேட்கலாம். அம்மா தாயே. யோ என்ன தின மேல வந்து உட்காந்துட்டா? இப்பதான் கழுவி விட்டேன். இப்ப நான் உட்காந்தாலும் நாய் போச்சா? தின்னு தேஞ்சு போச்சாண்ணா? யோ எலியா, அதை யாரு கழுவி விட்டுன்னு இருப்பாங்க? ஒரு நாள் கூட குளிச்சிருக்க மாட்டேன் நீ. ஏண்டா நாய்க்கு துணில இருக்குதுன்ட்டு குளிச்சிருக்க மாட்டேன்றியா? ஆமா, எங்க அக்கா வந்துச்சுன்னா திட்டும், ஒழுங்கா எழுந்துரு. சரிப்பா எழுந்துடுறேன். சரி ஏதாவது போடா, பசி எடுக்குதே. பசி எடுக்குதா? இரு, எங்க அக்கா வந்துடும், வந்தோடனே போட சொல்றேன். வரசோல்ல அந்த மகாலட்சுமியா, ரொம்ப பசி எடுக்குதே. வந்தா போட சொல்றேன், இரு, கடைக்கு போயிருக்குது. அப்பா இந்த வீட்டுல சோறு வாங்கி துண்டே அந்த பக்கம் எங்கன்னா தின்னு இருந்தா பத்துக்க வேண்டியதுதான். இதோ வருது எங்க அக்கா, வந்தோடனே போட சொல்றேன். யார் அந்த மகாலட்சுமியா? இவன் என்னதுக்கு கம்ப்யூட்டர் நின்றுட்டு இருக்கிறான்? இவனாரு கம்ப்யூட்டர் சேர்த்தா? பா இதே மகாலட்சுமின்னா. அடிச்சுக்க, நல்லா அடிச்சுக்க. மூஞ்ச பத்தியா அதுக்கு? ஆமா, உன் மூஞ்சி அடி ஐஸ்வர்யா மாதிரி இருக்குதா? என் மூஞ்ச பத்தி பேசுற? உன் கூட்டான வந்து பிச்சை காட்டம் பாரு. உன்னை மகாலட்சுமி வேற சொல்லிட்டேன், அதனால தான் அடிச்சுக்கினேன். மகாலட்சுமின்னு சொன்னியா? என்னையா? இது எப்படி சைலண்ட் ஆயிடுச்சு? விட்டு போடுமா? ஆமா ஆமா, மகாலட்சுமி தான் சொன்னேன். டேய் தம்பி, நான் மகாலட்சுமி மாதிரி இருக்கேனாடா. ஓய், கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கா? என் அழகுக்கு ஏத்த மாப்பிள்ள தேடிட்டு இருக்கேன், இன்னும் கிடைக்கல. அழகா நல்ல கருத்திக்கு மூஞ்சில பூசின மாதிரி இது இது அழகுன்னு சொல்லுது. ஹலோ பெக்கர் சார், எங்க அக்காக்கு ஏத்த மாப்பிள்ள எதனா இருந்தா சொல்லுங்க. மாப்பிள்ளை எப்படி இருந்தா உங்க அக்கா கட்டி கொடுப்பீங்க? எங்க அக்கா மாதிரியே அழகா இருந்தா போதும். உங்க அக்காவே டாத்தின்ன, இதுல வேற அழகா? என்னதானே மகாலட்சுமின்னு சொன்னீங்க, இன்னொரு தடவை சொல்லுங்களேன். என் கூட பிச்சை எடுக்க வரியா? பிச்சை எடுக்கவா? புரியலையே. ஸ்நேகிதியே ஸ்நேகிதியே ரகசிய ஸ்நேகிதியே. வாவ், சூப்பரா இருக்குது பாட்டு. ஒர்க்கட் ஆயிடுச்சுடா. வாவ், இதெல்லாம் நடிப்பா? ஆமா ஆமா, உன்னை கரெக்ட் பண்றதுக்காக வேஷம் போட்டு வந்தேன். ஏய் தம்பி, மாமா கிடைச்சிட்டாருடா. மாமா, எங்க அக்கா கிடைச்ச மாமாவே நீதான். விடு விடு. ஆஹா, வீடு வாசல் எல்லாமே இருக்குது, இங்கே செட்டில் ஆயிட வேண்டியதுதான். உங்க பேரு என்ன? பப்ளு. உன் பேரு என்ன? என் பேரு பிரியாணி. அது நான் பிரியாணிய. எனக்கு பிரியாணின்னா உசுறு, அதனால எங்க அம்மா எனக்கு பிரியாணின்னு பேர் வச்சுட்டாங்க. ஹேய், வீட்டு வாடகை எப்பதான் தர போறீங்க? 4 மாசமா ஏதோ தர அதை தர நினைக்கிறீங்க. முதல்ல வீட்டை காலி பண்ணுங்க. வாடகை வீடா? நானா அடுத்த மாசம் எப்படியாவது தந்துறேன்னா. டேய், நல்ல தர பிச்சை எடுத்து சம்பாதிக்கிறீங்க, காசு தந்தானா? பிச்சையா? டேய், நீ முருகர் கோயில் நல்லா பிச்சை அடிக்கிற எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிருக்கிறியா? ஐயோ, வந்து கோத்து விட்டுட்டானே. நீ முருகர் கோயில்னா இவன் சிவன் கோயில, 2 பேரும் மாத்தி மாத்தி தானே அடிக்கிறீங்க. முன்ன மாதிரி வசூல் இல்லைண்ணா, ரொம்ப கம்மி தான். ஏய் சொன்ன, நீ பிச்சை காசி என்ன ஏகத்தலமா பேசுறியா? சரி விடுங்க, நீங்களும் பிச்சை நானும் பிச்சை, நம்ம 2 பேரும் சேர்ந்து எடுப்போம் பிச்சை. ஆமா மாமா, 3 பேர் சேர்ந்து பிச்சை எடுத்தா இந்த மாதிரி வீடு கடகன்னு கட்டிடலாம். வாங்க மாமா போலாம். ஏய் போங்க போங்க. அம்மா தாயே பிச்சை போடுங்க. அம்மா தாயே பிச்சை போடுங்க. போடுங்கம்மா. அம்மா தாயே பிச்சை போடுங்க. ஏய் இன்டர்நெட் ஆச்சு, வாங்க வேற தெருவுக்கு போலாம். சரி மாமா. அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா. ஏய் வாய்த்து கேளு. நல்லவரே வல்லவரே. நாளும் தெரிஞ்சவரே பிச்சை போடுங்க. வாய்த்து கேளு. ஏய் நல்லா வாய்த்து கேளுடா. ஏய் நல்லா வாய்த்து கேளுடா. நல்லவரே வல்லவரே, நானும் தெரிஞ்சவரே, பிச்சை போடுங்க. கௌரவமானவன் நானு. ஏய் என்ன கொழுப்பா? நான் கௌரவமானவன் தெரிஞ்சுக்கோ. போடா சொட்டா, போடா சொட்டா. அப்படியே மூஞ்சி லட்சணம் சப்பையிடும். மூஞ்சி சப்பே ஆயிடும். காசு பிச்சை கேட்டா போடு, இல்லைன்னா போ. தனாட்டுலன்றா அப்படியே மூஞ்சி லட்சணம் சப்பையிடும். இதே மகாலட்சுமினா? பா இதே மகாலட்சுமினா?